கோதுமை பிஸ்கெட் செய்யும் முறை: சர்க்கரை 1 கப் எடுத்து 3 ஏலக்காய் சேர்த்து நன்கு அரைக்கவும். 2 கப் கோதுமை மாவு அதில் சேர்க்கவும். நன்கு கலந்து சிறிதளவு உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். கையில் நன்றாக பிசையவும். நன்கு பிசைந்துக்கோங்க. நெய் சேர்த்து கொள்ளுங்க. 2 ஸ்பூன் ஊற்றி கொள்ளவும். நன்கு பிசைந்துக்கலாம். பிறகு பால் 1 கப் சேர்த்து தேவையான அளவு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்திற்கு நன்கு பிசையவும். பிசைந்து உருண்டையாக உருட்டி நன்கு தேய்த்து 1/2 இன்ச் அளவு வரும் வரை தேய்த்து நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி சதுரமாவோ ரவுண்டாவோ எப்படி பிஸ்கெட் வேணுமோ அந்த மாதிரி கட் செய்து எண்ணெயில் பொரித்து எடுக்கவும். கோதுமை மாவு பிஸ்கெட் ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.